ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK vlog. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்த்தியான ஆரோக்கியமான பச்சை பயிறு தோசையை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நான் இன்னைக்கு இந்த கப்புக்கு வந்து 2 கப்பு வந்து பச்சை பயிறு வந்து எடுத்திருக்கிறேன். இது கூடவே வந்து 1 கப்பு வந்து பச்சை அரிசி வந்து எடுத்திருக்கிறேன். இந்த பச்சை அரிசி எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த தோசை வந்து ரொம்ப மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. இது கூடவே 1 ஸ்பூனு வெந்தயமும் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வந்து வாஷ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும். நான் இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 கப்பு வந்து உளுந்தும் வந்து எடுத்துருக்கிறேன். உளுந்து வந்து ஃபஸ்ட் எடுக்க மறந்துட்டேன், அதனால தான் 2வது போடுறேன். இப்போ வந்து இதை நல்லா வந்து கழுவி எடுத்துக்கணும். கழுவி வந்து நம்ம நல்ல தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே வந்து ஆட்டும்போது டைரெக்டாகவே வந்து நமக்கு கிடச்சிரும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம டைரெக்டாகவே வந்து கிரைண்டரில் வந்து அப்படியே வந்து நம்ம வந்து போட்டுடலாம். கிரைண்டரில் வந்து போட்டு இந்த பக்குவத்தில் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான உப்பும் போட்டு நம்ம வந்து ஒரு 5 மணி நேரம் அப்படியே ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தோசையை வந்து சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து மொறு இது கூட கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம வந்து டேஸ்ட்டாக வந்து சுட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த பச்சை பயிரில் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இதை கிரீன் கிராமு மூண்டால்னு சொல்லுவாங்க. இதில் அதிகமாக வந்து புரோட்டீன், ஃபைபர், அயன் இதெல்லாம் வந்து ஒரு நிறைய வந்து இந்த பச்சை பயிரில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியானது. நம்முடைய ரத்தத்தில் வந்து சோப்பணுக்கள் இருக்குல்ல, இது வந்து ரொம்பவே வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். சமையலில் வந்து பார்த்தோம்னா குழம்பு, கூட்டு, அதே நேரத்தில் பொங்கல், சுண்டல் இது வந்து முளைக்கட்டி நம்ம வந்து வச்சு இந்த பயிரை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் வந்து நமக்கு வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் அப்படி வந்து கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை சாலட் செஞ்சு சாப்பிடலாம். அதிகமாக வந்து நார்ச்சத்தும் புரதச்சத்தும் வந்து அதிகமாக வந்து இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து பசி எடுக்காது. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப நேரம் பசியை வந்து தாங்கக்கூடியது. அதே நேரத்தில் நம்மளோட உடல் எடையை வந்து குறைக்கணும்னா கூட இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் விட்டமின் B6, பொட்டாசியம், மெக்னீசியம் இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தேவையற்ற கொழுப்பெல்லாம் வந்து இது வந்து குறைச்சி நம்முடைய இதய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கும். இது வந்து இப்போ வந்து நான் தோசையை வந்து சுட்டு எடுத்தாச்சு. தோசை வந்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குங்க. நான் இன்னைக்கு வந்து இதுக்கு சைடிஷாக வந்து முருங்கைக்காய் சாம்பார் தான் எடுத்துருக்கிறேன். டேஸ்ட் ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.